ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். குழந்தை பிறந்து இது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருந்த லைஃப் இந்த ரூபான்ற பொண்ணு வந்ததுனால எங்கள் லைஃபே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த ரூபான்ற பொண்ணு என் தம்பிக்கு சம்சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்கள் குடும்பத்தில் வந்து என் சம்சாரத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ என் தம்பி அனாதையாகிறான், நானும் அனாதையாக இருக்கிறேன். 4 நாளைக்கு முன்னே ஒரு ஆம்பளை பேசுகிறான், என்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுகிறான். இப்படி இதே போராட்டமாக இருக்குது. பொண்ணு எங்கே தான் இருக்குது. அவள் பேசுன ஒரு 2 நொடி இன்னும் எங்கள் மனசுக்கு காது ஓது. புதுசாக நான் பன்னீர் பேசுகிறேன், நான் ஆபத்தில் இருக்கிறேன், அவ்வளோதான் கட்டு. வணக்கம். உண்மை வெல்லும். உங்க பேரு? பன்னீர். 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 சேலத்துலேருந்து வரேன். 34 வயசு ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தான். 5 பேர் அண்ணன் தம்பிங்க. அப்பா அம்மா. அப்பா சின்ன வயசுலேருந்தே குடிப்பார். நர்ஸாக தொழில் தான் செய்கிறோம். அண்ணா திடீர்னு ஒரு ஏஜில் இறந்துட்டார். அங்கேருந்து இங்கே சேலம் அம்மாப்பேட்டையில் வந்து செட்டில் ஆகணும். இங்கேயும் வந்து தார் போட்டு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். வளர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாம் நான் தான் வீட்டுக்கு அண்ணா இறந்தோன்னு நான் தான் இப்போ பெரிய பையன். எனக்கு 3 தம்பிங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பி அண்ணா இறக்கிறதுக்கு முன்னாடியே ஆந்திராவில் காணாமல் போயிட்டார். ஒரு கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் போக எங்கள் இடையில இப்போ அந்த தம்பி காணாம போன தம்பி வந்தார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஆந்திரா போயிருந்த அண்ணா இறந்துட்டார், இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ட்டு சொல்லி நான் வந்தேண்ணா அப்படின்ட்டு அவர் வந்தார். போச்சு. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. ஒரு நல்லா தான் வாழ்க்கை போயிடுச்சு. அவரும் மறுக்கா சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் போந்தூரில் தான் இருக்கிறாரு. அவர் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டார் மறுக்காவும். நாங்கள் எப்பயும் போல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இடையில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிட்டு வருவேன். அவங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. 4ஆம் கிளாஸ் தான் நான் படித்தேன், அவங்க படிக்கிறாங்க. இடையில் ஒரு பொண்ணு வந்து நான் விரும்பினேன், லவ் பண்ணேன். சில எதிர்ப்பு வந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், இப்போ 12வது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி வெயிட் பண்ணி வீட்டில் கேட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என் தம்பி இங்கே சென்னையில் இருக்கிறான்னு சொன்னாங்களா. எங்கள் அப்பா 2024 இறந்துட்டார். அப்போ வந்தார். வந்துட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டார். போயிட்டு ரிட்டன் ஒரு 10 நாளில் வந்துட்டார். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு சரி அட்வான்ஸ் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் பல பிரச்சனை எனக்கு கண்டுக்கல. அது எந்த பொண்ணை பிடிக்கல? என் தம்பி கல்யாணம் பண்ணியிருந்தால சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில். எனக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கள அப்படின்ட்டு. இவர் அப்பா இறந்தனால இவரும் வந்துட்டார். வந்தாருன்னு ஏன் கேட்டதுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, தப்பாக எதுவும் சொன்னான் அந்த பொண்ணை பற்றி. சரி பரவாயில்ல விடுப்பா, வந்துட்டான்னு விட்டுட்டோம். ஒரு 10 நாள்லேயே அதே ஊரில் ஒரு ரூபான்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம். என் தம்பிக்கு இது 2வது கல்யாணம். எங்கள் லைஃப்பில் குழந்தை பிறந்து இது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருந்த லைஃபு இந்த ரூபான்ற பொண்ணு வந்ததுனால எங்கள் லைஃபே டேமேஜ் ஆயிடுச்சு. வந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே என்னோட மனைவி எங்களுக்கு தெரியாமல் எனக்கு 5 வயசு பெண் குழந்தை இருக்குது, ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 4வது மாதம் போயிட்டாங்க. எங்கே போனாங்க? எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்கிட்ட சொல்லி லொகேஷன் மூலிமா கண்டுபிடிச்சோம். எங்கே போனாங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தான் அவங்க சொந்த அம்மா ஊர். அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து தான் இப்போ மறுக்கால நாங்கள் போலீஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது என்னை அடித்தாங்க. அவங்க ரோட்லேயே அடித்தாங்க. நீங்கள் என் தம்பி அவங்க லவ் பண்ணி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தனால என்னை பிடிச்சி அடித்தாங்க. சரி என் பொண்டாட்டி அமுச்சு விடுங்க சொல்லி என்னை அமுச்சு விட்டாங்க. அவங்க வார்னிங் பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்களா? உங்க தம்பி வந்துட்டாரு. ரூபான்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் ரூபாக்கு உங்க மனைவிக்கு என்ன தொடர்பு? ஏதோ ஆசை வார்த்தை அன்பா ஏதோ பேசி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. ரூபா கூட்டிட்டு போனாங்க. ரூபா கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு. சேலம் அம்மாப்பட்டியில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கூட்டிட்டு வந்து 2 பேரும் போயிட்டாங்க. 4 மாதம் நீங்க கண்டுபிடிச்சீங்க? 3 நாள்ல கண்டுபிடிச்சு 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க? இல்ல, என்னோட மனைவி மட்டும் தான் கூட்டிட்டு வந்துட்டு. அவங்க பொண்ணு அமைக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லையா சொல்லி என்ன வார்னிங் பண்ணி அமுச்சு விட்டாங்க. நான் வந்துட்டேன். வந்து 3 நாள்ல என்னோட மனைவிக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுது. இல்ல வரும்போது யார் அடிச்சாங்க உங்களை? அவங்க ரூபாவோட தம்பி என்ன அடிச்சாரு. எதுக்கு? என் தம்பி அந்த டைம் வரல, சண்டை போட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் மட்டும் தான் என் சம்சாரம் கூட்டு போறேன். அதனால அந்த கோபத்துல என்ன அடிச்சாங்க. சரி தம்பி செஞ்சாலும் நான் வாங்கிக்கிட்டு என்னோட சம்சாரம் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா வார்னிங் பண்ணி அமுச்சு விட்டாங்க. நீங்கள் வந்து இன்னொரு முறை இந்த ரூபா விஷயத்தை தலையிடக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். வந்து அதே மாதிரி இன்னும் 4 மாதத்தில் இருந்து அதே தவிர என்னோட மனைவி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரூபா. இப்போ போய் காணாமல் போய் 4 மாதம் ஆகுது. இன்ன வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரூபாவும் போயிட்டாங்க, என்னோட மனைவி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்கூலில் நான் தான் பாப்பாவை ட்ராப் பண்ணி விட்டுட்டு வந்தேன். என்னோட 5 வயசு குழந்தை பால்வாடியில் படிக்க 2 பேர்த்து நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன். 10:45 எனக்கு வீடியோ கால் பண்ணி. ஒரே ஒரு பெண் குழந்தை.
ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 11:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நாட் ரீச்சபிள்னு வருது. சரி இப்போ ஆப்பா அதை ஒரு 10 டைம் ஃபோன் பண்ணுறேன், 10 டைம் நாட் ரீச்சபிள். அப்புறம் ரூபாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், நாட் ரீச்சபிள். ரூபாவை தனியாக தான் கூடி வச்சிருந்தேன் உங்கள் 2வது தடவை வந்தனால. அப்புறம் ரூபா வீட்டுக்கு போனால் ஆள் எஸ்கேப்பு, 2 பேருமே எஸ்கேப்பு. உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன், வீட்டு வேலை செய்கிறாங்க அம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாப்பா பிக்கப் பண்ண சொல்லிட்டு நாங்கள் ஏரியா ஃபுல்லாக அலசணும், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 3 நாள் கழிச்சு என் தம்பி சம்சார் இருக்குங்களே, அந்த பிள்ளை வந்து இன்ஸ்டாகிராமில் பழக்கம். சம்சாரோட அக்கா விட்டு பொண்ணு, எனக்கு சித்தப்பா முறாவது, அந்த பிள்ளைகிட்ட உதவி கேட்டேன். அந்த பிள்ளை தான் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு உதவி சொல்லிச்சு. சொன்னனால மறுக்கா நான் அட்வொகேட்டு போலீஸ்காரெல்லாம் கூட்டிகிட்டு அம்மாபேட் ஸ்டேஷன்லேயே பதிவு பண்ணிவிட்டு போந்தூர் ஸ்டேஷன்லேயும் வந்து பதிவு பண்ணி போனேன். போனதுக்கு அவங்க வீடு ஒரு 10 வீடு அவங்க சொந்த வீடாக இருக்குது. அவங்க இருக்கிற வீடு லாஸ்ட் டெட் எண்ட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர முடியாது. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனால் பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. இல்லைன்னு சுற்றி ரூபா வீட்லையா? ரூபா வீட்டில், அவங்க வீட்டில் என்னோட மனைவி அந்த பொண்ணு சுத்த வர்றாங்க. நம்ம இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் நல்லாவே எனக்கு தெரியுது. போலீஸ்காரங்க எல்லா வீடு செக் பண்ணுறாங்க. நான் எல்லா வீடு செக் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு மொட்டை மாடிக்கு நான் வந்து ஏறி பார்த்தேன். அப்போ ஒரு 4-5 பொண்ணுங்க, அவங்க வீட்டில் மொத்தம் 4 பொண்ணுங்க ரூபாவோடு சேர்த்து. அவங்க அக்கா தங்கச்சிங்களே, என்னோட மனைவியும் சேர்த்து 5 பேர். ஒரு 3 பொண்ணுங்க ஒரு குடிசையில் ஓடுறாங்க. நான் மேலே இருந்து பார்த்தேன். ஆனால் அதை நான் கேட்டால் அதெல்லாம் இல்லை, தட்டி பறிச்சுட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அதான் அடுத்த வீட்டு பொண்ணு நீ பார்த்துட்டு எப்படி எங்கள் வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் மட்டும் பாரு அப்படின்னாங்க. எல்லா வாசலும் இப்படி சுற்றி வருது. சரின்ட்டு நாங்கள் முள்ளண்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுக்காமல் இந்த பொண்ணுக்கிட்ட உதவி கேட்டிருந்தோம். அப்பயும் மறுக்கா சொல்லிச்சு இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட நம்மளால் முடியல. சரி, இப்போ ரீசனாகவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நாங்கள் பேசணும், ரூபாவோட தம்பிக்கிட்ட பேசணும். ஒரே பதில் சொல்கிறேன், எங்கள் அக்காவும் வரல, உங்கள் மனைவியும் வரல, வந்தால் நாங்கள் சொல்கிறோம் போங்க அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. எங்களால் முடியல. நாங்கள் மீண்டும் வர பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் 5 வயசு தான் ஆகுது, தூங்க மாட்டேங்கிறான். நானும் என்ன பண்ணுறேன், மாமியார்ட்ட எவ்வளோ சொன்ன கண்காணிச்சா மாமியாவும் சரியாக பொண்ணை கண்காணிக்காமல் விட்டுருச்சு. இந்த மாதிரி மறுக்கா தப்பு செய்கிறாங்க, மறுக்கா போயிடுவான்னு நான் வார்னிங் பண்ணேன். அத்தையும் கொஞ்சம் கண்டுக்கல, விட்டுட்டாங்க. இப்போ அத்தைக்கு எனக்கு தான் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்குது. அத்தை தான் இப்போ பாப்பா பார்த்துறேன். ஏன்னா அம்மா செல்லமே பொண்ணு வளர்த்துருச்சு, என் பக்கம் வராது. இப்போ மாமியார் செயல் தான் இருக்குது. அம்மா நைட்டு 12 மணி ஆனால் தோல் மேலே தூக்கி போட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் முடியல. என்னால் நீங்கள் தான் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வரணும். எனக்கு ஒரு 4 நம்பர் ஃபோன் கால் வந்துருக்குது. டேரெக்டாக வீடியோ கால் புது நம்பர்லேருந்து வந்துச்சு. அதை எடுக்கங்காட்டி ஃபோன் கட் ஆயிடுச்சு. சரி, நான் ரீப்ளை பண்ணுறேன், கால் கட் பண்ணி விட்றாங்க. அப்புறம் இன்னொரு புது ஃபோன் பேசிட்டு இருந்தால் இன்னொரு நம்பர் புது நம்பர் வந்துச்சு. அது பண்ணேன். அது பண்ணதுக்கு தான் ஏன்னா அன்பாக தான் கூப்பிடா, புதுசா நான் பிரியா பேசுகிறேன்ட்டு. அதே மாதிரி தான் பேசுனான். புதுசாக நான் பிரியா பேசுகிறேன், லாக் ஆகி அவ்வளோ தான் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த நம்பர் கால் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எந்தாலும் கான்டாக்ட் பண்ணல. ஆனால் சரி, ஒரு தேவைக்கு அந்த நம்பர் நான் சேவ் பண்ணுறேன், என் நம்பர் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டஸ் காட்டுது. ஆனால் எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள வர சொல்லுங்க. எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். இது எத்தனாவது? இது கடைசி பிள்ளை. பெரிய பொண்ணு திருப்பூரில் கட்டி கொடுத்துக்கிறாங்க. பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, 25ஆவது. இது என்னம்மா பிரச்சனை? இதுதான் இந்த அவங்க தம்பி சம்சாரம் தாங்க கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுதுங்களோ தெரியலைங்க. 4 மாதமும் ஆகுது, இன்னும் எங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணலைங்க. மேடம் நீங்கள் தான் மேடம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் பாப்பாவுக்கோசரம். அவங்க கொலை மிரட்டல்லாம் விட்றாங்க மேடம். நாங்கள் எவ்வளோ மோதி பார்த்தோம். கொலை மிரட்டல் கொடுக்கலாம் தான் எங்களால் ஒன்றும் முடியாது. இப்போ உங்ககிட்ட கடைசியாக நாங்கள் இது கெட்டதுக்கு அத்தையும் பேசுகிறோம். முயற்சி பண்ணுங்க மேடம். இந்த பிள்ளை எவ்வளோ தூரம் சொன்னேன், இவங்க அப்போவே கேட்டு பிள்ளை கண்காணிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அசால்ட்டாக விட்டுட்டு இப்போ நான் எவ்வளோ பாடுபார். நானும் தனியாக இருக்கிறேன், இவங்களும் தனியாக இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா 34 வயசு. எங்கள் அம்மா விட்டு இப்போ தான் பிரிஞ்சு உங்கள் வீட்டில் தான் இருக்கிற 3 மாதமா. அவங்க மேலே படுக்கிறாங்கன்னா கீழே உட்காந்து பார்த்துருக்கேன். மேலே மாடியில் குடிக்கிறாங்கன்னா கீழே தான் படுக்கிறேன். 3 மாதம் அளவுக்கு ரொம்ப சித்திரம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரியான எவிடன்ஸ் இல்லாமல் போனால் கண்டிப்பாக அந்த பிள்ளையை கொண்டுருன்னு மிரட்டிருக்கிறாங்க. இல்லை உயிரோடு இருக்கிறாலே என்னன்னு இன்னும் எங்களுக்கு தெரியல. பயமாக இருக்குது. கொண்டுட்டாங்களா இல்லை வேற யாராவது விவசாயத்தை தள்ளிட்டாங்களான்னு தெரியல. அவ்வளோ பயமாக இருக்குது. இன்னும் ஒரு கால் பண்ணல. ஒரு நாள் விட்டு என்ன பெரிய மாட்டான். அப்படி இருந்துதான் மேடம் அந்த ரூபா கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். இப்போ ரீசனாக அவங்க நம்பர் எனக்கு கால் இருக்கு, என் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. நம்ம ரீப்ளை பண்ணால் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட மனைவி யூடியூப் அதிகம் பார்ப்பா. அந்த ஸ்டேட்டஸ் தான் வருது. இன்னும் அவளோட ஃப்ரெண்டு கூட்டாளிங்க யாருன்னா இருக்கணும், எல்லாம் வேறு ஏதாச்சும் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஆள் நான் அனுப்பிச்சி விட்டதுக்கு அவங்க ட்ரிங்க்ஸில் பழக விடுறதா தகவல் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அது உண்மையாக போயான்னு தெரியல. நம்ம கண்ணில் பார்க்காம சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைங்க 4 பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவங்க மனைவி எதுக்கு அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூட்டிகிட்டு வர வழி மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. தங்கமான பொண்ணு, ஒரு நாள் வீட்டு விட்டு போக மாட்டான். லைஃப்லாம் இதுதான். அடிச்சாலும் வரமாட்டாங்க. எங்க வீட்டுக்காவது வாக்கணும் அப்படின்னா வரவே மாட்டா. தம்பிக்குள்ள சண்டை ஆகும். அப்போ கூட நான் ஏதோ டைம்ல அடிச்சுக்கிற குடும்ப சண்டை இல்லை. வீட்டு விட்டு நவராத பொண்ணு இந்த ரூபான்ற எங்க குடும்பத்துல வந்துதான் இவ்வளோ சின்ன படம். நாங்க இந்த ரூபான்ற பொண்ணு என் தம்பிக்கு சம்சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க குடும்பத்திலேயே டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இந்த பொண்ணு உள்ள நுழைஞ்சது.
நுழைஞ்சு எங்க குடும்பத்துல வந்து என் சம்சாரத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப என் தம்பியும் அனாதையாகிறான், நான் அனாதையா இருக்கிறேன். பிள்ளை அம்மா அம்மான்னு அழுகுதுங்க மேடம். 12 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அழுகுது. அம்மா தான் அம்மா செல்ல பொண்ணு என் சைடே வராது பாப்பா. யார் வீட்டுக்குமே போக மாட்டேங்கிறாங்க என்கிட்ட வருவா, நானும் வேலைக்கு போறது இருந்து படுத்த அந்த அம்மா தான் வளர்க்குது. வீட்டு வேலைக்கு முடியல. சூசைட் அட்டன் பண்ணி இந்த அம்மா தான் என்னை காப்பாத்துச்சு. இல்லைன்னா நான் போன மாசமே இறந்துருப்பேன். இந்த அம்மா தான் ரூம் கதை உடச்சு என்னை காப்பாத்துச்சு. சூசைட் அட்டன் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் மருந்து வாங்கிட்டு போன தெரிஞ்சு போச்சு, தூக்க ஏறியது போய் இந்த அம்மா தான் என்னை காப்பாத்துச்சு. எனக்கு வேறு வழி தெரியல, என்ன பண்றது. இந்த பிள்ளையை எனக்கு காப்பாற்ற முடியல. ஒத்த பிள்ளை பெற்று வச்சுட்டு இப்போ பொண்டாட்டி காப்பாற்ற முடியாம நடுவேல நிக்கிறேன்னு என்னால முடியல. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் லீட்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம டீம் அனுப்பிச்சு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி அட்வொகேட்டை கூப்பிடுங்க. மேம் நான் போகிறது தெரிஞ்சாவே அந்த ஏரியா எல்லையில் நம்ம போகிற நான் இது வரைக்கும் 3 தடவை என்ட்ரு கொடுத்தோம். 3 தடவை என்ட்ரு கொடுத்தோமா அவங்க ஏரியாவில் ஆள் வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு எங்களால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் எங்கள் சைடில் ஆள் இருக்கிறாங்க, எங்கள் சைடில் யாருன்னு எங்கனாலே கண்டுபிடிக்கல. எங்கள் தம்பி மேலே சந்தேகமாக தான் இருக்குது. அவனும் சண்டை போட்டு இப்போ எங்கள் தலைமுறையாகிறான்னு அவனை கண்டுபிடிக்கல. நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சந்தேகம். என்னோட தம்பி டோட்டலாக இவரு இந்த அம்மா சைடில் தான் சந்தேகம். உங்கள் மாமியார் சைடில் தான் வச்சுக்கிறதுட்டு இப்போ நானும் அதை தனியாக பிரிஞ்சு தான் கிடக்கிறேன். மாமியார் சைடில் தான் பொண்ணு இருக்குது. 2 பேருமே அவங்க தான் செய்ய. இவங்க ஒலிக்க வச்சுக்கிறாங்களாம் திருப்பூரில் அப்படின்னு. அடிக்கடிக்கு திருப்பூரில் போய் செக் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு அவங்க சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே இல்லை, இங்கே தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தகவல்லாம் வந்துச்சு. எனக்கு தகவல் ஆள் விட்டு அமிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஆனால் இவங்க இப்போ சப்போஸ் இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு காரணம் நாங்கள் இன்ன வரைக்கும் பதறோம். அவங்க வீட்டு பொண்ணு காரணம்ட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றோமா? ஒன்றும் இல்லை மேடம். இப்போ ஒரு பையனும் அவங்க மாமியாரும் வந்திருக்காங்க. இந்த பையனுக்கு ஒரு 5 வயசு குழந்தையும் இருக்கு. இவங்க வைஃப் வந்து இந்த பையனோட தம்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு இடையில அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பாயிருக்கு, கல்யாணம் ஆகாத பொண்ணோட. ஸோ அந்த வைஃபை விட்டுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி வந்திருக்கான். இந்த பையனோட வீட்டுக்கு வந்திருக்கான். புதுசா வந்திருக்கு இல்லையா, அந்த பொண்ணும் இந்த பையனோட வைஃபும் சேர்ந்து ஒரு வாட்டி வீட்ல இருந்து மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. மிஸ்ஸிங் ஆனப்போ அந்த பொண்ணோட வீட்டுல அவங்க பயங்கர அப்செட்டா இருந்திருக்காங்க. ஏன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி கல்யாணம் ஆன ஒரு பையனோட ஓடி போனதுல அவங்க பயங்கர அப்செட்டு. ஆனா இந்த பையன் தேடி போயிருக்கான். தேடி போனதும் அங்க இருந்திருக்கா இவரோட வைஃப், கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க ஏன் போனாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? காரணம் ஒரே காரணம், ரூபாவோட அவங்க தாத்தாக்கு பணமரம் ஏறுவாருமா, கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுச்சான். அதை பார்க்க போகணும், நீங்க கேட்ட விட மட்டும்தான் ரூபா போறேன்னா அவ தனியா விட்டா தப்பா போகும் தான் நான் கூட போகணும்னு என்னோட மனைவி கிட்ட சொன்னாங்க. கேட்டப்போ சொல்லியிருக்கா அவளுக்கு துணையா போனேன், அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அதனால பார்க்க போனோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போய் சண்டை போட்டு இவர் மனைவியை மாத்திரம் கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணை அனுப்ப மாட்டோம், உங்க தம்பிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் எங்க யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கூட்டிட்டு போயிருக்கான்னு அந்த பொண்ணை அனுப்பல அவங்க. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மறுபடியும் 2-3 நாள்ல இந்த பொண்ணை மறுபடியும் தம்பியை கூப்பிட்டு திருப்பி ஓடி வந்துடுச்சான். இவங்க பக்கத்துல இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு பார்த்தா திருப்பி இவங்க வைஃபும் அந்த பொண்ணு மிஸ்ஸிங். இப்ப அந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு இவரு. இவரோட மனைவியோட அம்மா தான் இந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. அம்மாவை காணோம்னு சொல்லி காவல்துறையில புகார் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன இப்படி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் கூட போய் அந்த ரூபாவோட வீட்டுல எல்லாம் தேடி இருக்காங்க. ஆனா அங்க எல்லாம் இல்ல. ஆனா இவர் சந்தேகப்படுறாரு அங்கதான் இருக்காங்கன்னு. இந்த பொண்ணும் அந்த ரூபாவும் எங்க இருக்கான்னு தெரியல. ஒரே ஒரு வாட்டி போன் வந்ததான் புது நம்பர்ல இருந்து, இப்படி நான் மாட்டின்னு இருக்கேன் என்ன சொல்றதுக்குள்ள போனு கட் ஆயிடுச்சான். மேடம் இதுக்கு ஒரே வழி காவல்துறையிட்ட முழு அழுத்தம் கொடுக்கணும் மேடம். காவல்துறை அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கணும் மேடம். அந்த புகாரு அதுக்கு அந்த மாவட்டத்துக்குரிய எஸ்பி கிட்ட ஒரு புகார் கொடுத்து இதை அது நடவடிக்கை எடுக்கலாம். 2மே பதிவு தபால்ல ஒரு புகாரா கொடுங்க மேடம். கொடுத்து அந்த புகார அடிப்படையில ஹைகோர்ட்ல ஆட்புணர்விக்கும் நீதி பேராணைன்னு இருக்கு, ஹைபியஸ் கார்பஸ் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் என்னோட மனைவியையும் இவங்களை எனக்கு கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி ஒரு ரிட்ல ஆர்டர் போடுவாங்க. அந்த தேதியில உயர் நீதிமன்றத்துல அவங்கள கண்டுபிடிச்சு
அங்க வந்து அப்பியர் ஆக சொல்லுவாங்க. சரி அன்னைக்கு வந்து அது இந்த குழந்தையும் உங்களையும் சேர்த்து வச்சிடலாம். இது ஒரே வழி, இதே வழி மேடம். சரி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இப்போ அட்வொகேட் சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க பதிவு பண்ணிட்டீங்கல்ல, மறுபடியும் ஒரு போஸ்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி. ஓகே, கமிஷனர் ஆஃபீஸ்லயும் இல்லைன்னா எஸ்பி ஆஃபீஸ்லயும் கொடுக்கணும். சரி சப்போஸ் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். ஹேபியஸ் கார்பஸ் சொல்றாருல, சரி மேடம். அது கொடுத்ததுன்னா வித்தின் ஒரு டைமுக்குள்ள போலீஸ் கண்டுபிடிச்சு கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். சரி மேடம். அந்த அழுத்தம் அவங்க மேல வந்துடும். அதுதான் உங்களுக்கு ஒரே வழி. சரி. அது எப்படி பண்ணணும்னு அட்வொகேட் சொல்லுவாரு. அதை பேஸ் பண்ணி நீங்க போகலாம். இப்போ கூட முடிவு கண்டுபிடிக்கலன்னா எங்கேயாவது போய் இறந்தெல்லாம் முடிவு 2 பேர் முடிவு பண்ணிப்போம் இருக்கிறோம். ஏதோ அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உங்க வைஃப் எங்கேயாவது மாட்டியிருந்தாங்கன்னா நீங்க தானே காப்பாற்றலாம். என்ன முடிவு தெரியலையே, கண்டுபிடிக்க முடியும். அவங்க கேம் ஆடுறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. குழந்தை சித்திராவது அனுபவிக்க முடியல. நைட்ல மாறுமலை தான் படுக்க வச்சுட்டு நீங்க அவளை பாத்துக்கணும்ல. இப்படி எல்லாம் தப்பா யோசிக்க கூடாது. அங்கதான் இருக்கிறான் 100% உறுதி. எங்கேயாச்சும் தப்பான தொழில் விட்டுறாங்களா இல்ல கொண்டுட்டாங்களா என்ன இன்ன வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆமாங்க. 4 நாளைக்கு முன்ன அதே வீடியோ கால் வந்த நம்பர்ல ஒரு ஆம்பளை பேசுறான். என்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுறான். ஆனா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண சரியா பேசல, கட் பண்றாங்க. நான் எங்கேயோ லாக்கா இருக்கிறான், என்னால பிடிக்கல. ஆனா லாக் எங்கேயோ தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரூபான்ற பொண்ணு அந்த ஊர் பத்தி விசாரிச்சு அந்த பொண்ணு பேர் தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணு சரியில்லைங்க, உங்க தம்பியோட சம்சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அது உங்க தம்பி எப்படி டைவர்ஸ் ஆகணும் அங்க உங்க வீட்டுல கேட்டா எப்படி டைவர்ஸ் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க கன்ஃபியூஷன் இருக்கிறாங்களா. அந்த பொண்ணு எப்படி குடும்பத்துல வந்துச்சு, எப்படி பிரிஞ்சுன்னு இன்ன வரைக்கும் கன்ஃபியூஷன் இருக்கிறாங்களாம். அவங்களே பேசும்போது எனக்கு கதறாங்க, இன்ன வரைக்கும் தெரியலீங்க அந்த ரூபாவதி ஏன் நீங்க விட்டீங்கன்னு அவங்க இன்ன வரைக்கும். ஆனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க தப்பா பேசுறீங்க, சாவ போறேன் அது இதுன்னு. எங்களால முடியலைங்களே. யாரு நாங்க அங்க அம்மா பேட்டாஸ்லயும் கேஸ் கொடுத்தோம், இங்கேயும் கேஸ் கொடுத்தோம். அதுதான் ஒரு வழி சொல்றோம்ல. சரி, தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும். குழந்தைக்கு அம்மா வேணும்ல. 34 வருஷம் அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லை. இந்த ரூபாவதி தான் என் குடும்பமே சின்ன வயசு. 4 அண்ணன் தம்பிக்கு நான் தான் ஹெட், அம்மாவுக்கு நான் தான் ஹெட். எல்லா வருமானம் என் கிட்ட கொடுப்பாங்க. இங்க எல்லாம் சின்ன எல்லா தம்பிங்க எங்கெங்கே இருக்கிறாங்க. அம்மா எங்கே இருக்குது, அம்மா வீட்டு வேலை செய்யுது. இப்ப நான் எங்கே இருக்கிறேன். மாமியா தான் எனக்கு ஜெட்டிலிருந்து மாமியா தான் எனக்கு. ஏன் இப்படி பிரிஞ்சீங்க? இந்த ரூபாவதினால குடும்பத்துல சண்டாகி போச்சு. இவங்க வந்துதான் இப்படி ஆச்சுன்னு எங்க அண்ணன் தம்பி ரோட்ல அடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த ரூபாவோட வீட்டுக்காரர் எங்க இருக்கிறான்னு தெரியல. ஆனா சேலத்துக்குள்ள தான் எங்கே இருக்கிறான். அவனை வந்து எங்க மாமியா மேல தான் குற்றச்சாட்டு, இவங்க தான் வச்சுக்கிறாங்கன்ட்டு அவன் புள்ள கம்ப்ளைண்ட் இல்லைங்க மேடம். நான் வச்சிருந்தா ஏங்க மேடம் இந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். போன வாரம் ட்ரிங்க்ஸ்ல வந்து வெட்டரன்ட்டு சண்டை பையனெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க மேடம். நான் அப்புறமேட்டு நான் உள்ள வேலையை விட்டு ஓடியா இருந்தா நான் சமாதானம் பண்ணி இப்படி இதே போராட்டமா இருக்குது. பொண்ணு எங்க தான் இருக்குது, இங்க இருக்கா அங்க இருக்கா இல்ல வேற எங்க இருக்கு இன்ன வரைக்கும். ஆனா என்னோட தவறு 100% பிரியா எங்க தான் இருக்கிறான், சென்னைக்குள்ளதான் இருக்கிறான், ஸ்ரீபெரும்புத்தூர் போந்தூர்ல தான் இருக்கிறான். என்னால முடியல. அந்த ரூபாவோட பிரதரை ட்ரை பண்ணோம். அந்த 2 நம்பருமே ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது. இது ஃபாலோ பண்ணலாம். அட்வொகேட் சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்க வைஃப் கிடச்சிடுவாங்க. ரூபாவோட தம்பிக்கிட்ட இப்போ ரீசனாக அத்தை பேசுனாங்க. பேசும்போது யாருன்னு கேட்குறாங்க, பிரியாவோட அம்மா பேசும்போது அவங்க வந்து எலச்சலமா என்ன யாராவது துப்பு கிடைக்குன்னு ஃபோன் பண்ணுறீங்களா? எங்கள் பேத்தி அழுகுறாக்குன்னு அந்த பிள்ளைகிட்டே பேசிட்டோங்கண்ணே கொடுக்கணுங்கிறேன். நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, துப்பு கண்டுபிடிக்கிறீங்களா, யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இது சந்தேகம். எங்க வீட்டு பொண்ணை காணாம போயிடுச்சு, இன்ன வரைக்கும் நாங்க பேசுறோம். அவங்க வீட்டு பொண்ணை காணாம இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேஷன்ல அவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணல. ஏன்னா பொண்ணு அவங்க கையில தான் இருக்குது. 2 சிலிண்டருமே பொண்ணு அவங்க கையில தான் இருக்குது. உறுதியா இருந்தால்தான் தான் நாங்க இன்னும் போராடுறோம். நீங்க உங்க குழுவோட எங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெறும் பாப்பாவை பிடிக்கலாம். நீங்க முதல்ல தைரியமா இருக்கணும். சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க. நீங்க தைரியமா இருக்கணும். உங்க வீட்டுக்காரருமா? என்னை விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆகுதுங்க. நான் வீட்டு வேலைக்கு போய் தான் பிள்ளைங்களை வளர்த்துனேன். இவளை சின்னவளை 12வது வரைக்கும் படிக்க வச்சேன். பெரியவளை 8வது தான் படிக்க வச்சேன். பையனை 7வது தான் படிக்க வச்சேன். என்னோட சக்திக்குள்ளது அவ்வளோதான். வேலைக்கு அமுச்சுட்டாங்க. எங்கள் சின்னவளை மட்டும் வேலைக்கு அமுச்சுடல. 12வது வரைக்கும் படிக்க வச்சேன். எங்க 2 பேரும் வேலைக்கு அமுச்சுட்டாங்க. இன்னுமே என் பையன் லவ் மேரேஜ் 8ஆம் கிளாஸ்ல இருந்தே நான் லவ் பண்ணேன். கேட்டேன் +2 முடிச்சுட்டு கட்டிக்கோ அப்படின்னாங்க. +2 முடிச்சு கட்டி கொடுத்தாங்க. ஆமாங்க. நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தாங்க மேடம். அதெல்லாம் எந்த குடிப்பழக்கம்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். அடிக்கலாம் மாட்டேன். அப்படி நல்ல பாசமா தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி 4 அண்ணன் தம்பிங்க, எங்க அம்மா எங்க அப்பா இப்பதான் ரீசனா இறந்தாரு. நான் தான் வீட்டு தலைவி. எங்க வீட்டு குலதெய்வி இவங்க பொண்ணு தான். அந்த அளவுக்கு வம்சம். எந்த பணம் வந்தாலும் வர சொல்ல எல்லாம் நம்ம அந்த தேவி தான் பார்ப்போம். இந்த அம்மாவுக்கு தான் சாவியே இருக்கும். ரீசனாக தான் சாவியை எடுத்தோம். போகும்போது தான் ஒரு 30,000 ரூபாய் மிஸ்ஸிங் பணம் எடுத்துட்டு போயிட்டாங்க.
30,000 2 செல் ஆண்ட்ராய்டு இது எல்லாமே ரூபாவோட தான். முன்னாடியே எல்லாம் குறுக்கிட்டு முன்னாடியே பிளான் போட்டிருக்காங்க. காரில் தான் இவங்க போடுறாங்க. சிசிடிவி கேமராவில் நாங்கள் பார்த்தோம். அது எனக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் இவங்களை எங்கே இறக்கி விட்டோம் அப்படின்னு பார்த்தா அவங்க சிசிடிவி கேமராவில் தான் பதிவாயிருந்துச்சு. பிரியா தான் கார் புக் பண்ணிட்டாங்கட்டு. ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் ரூபாவை தான் கார் புக் பண்ணியிருக்கிறாங்க. ரூபா கூட யாரோ முக்கியமான ஆளுங்க 2 பேர் அம்மாப்பேட்டை சேலை வந்து தான் பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை வெளியே வர முடியாது. ஆனால் ரூபா அவங்க பிரியாவை பிடிச்சா மட்டும்தான் வரும். ஆனால் பிரியா இந்த நிமிஷத்துலேருந்து உயிருக்கு ஆபத்தில் தான் போராடிட்டு இருக்கிறான். அவள் பேசுன ஒரு 2 நொடி இன்னும் என் மனசுக்கு காது ஓது. இப்போ புதுசாக நான் பன்னீர் பேசுகிறேன், நான் ஆபத்தில் இருக்கிறேன், அவ்வளோதான் கட்டு. இதை ஃபாலோ பண்ணுவோம். நிச்சயமாக உங்கள் ஒய்ஃப் கிடச்சிருவாங்க. சரி சரியா? தைரியமாக இருங்க. சரிங்க பிள்ளை பாருங்க. சரிங்க மேடம். அண்ணன் தம்பி எல்லாரும் ஒத்துமையாக திருப்பி பேசி எல்லாரும் சேர்ந்து 4 அண்ணன் தம்பி இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து தேடுங்க. சரியா? விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும்போது தான் குடும்பம் ஒன்றா இருக்கணும். சண்டை போட்டுக்க கூடாது. ஒன்றா இருந்தால் என்ன வேணா சாதிக்கலாம். சரியா? திசை திருப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க அதுலேருந்து மீண்டு வாங்க. மீண்டு வந்து நீங்களே போய் அம்மாவை பார்த்து உங்க அண்ணன் தம்பியை பார்த்து சரி பண்ணி எல்லாரும் சேர்ந்து தேடுங்க. சரியா? நாங்களே ஹெல்ப் பண்றோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.